அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கு விசேஷமாக இன்னொருத்தருடைய அக்கா மூத்தவங்க ஆலிஸ் அவங்க பிறந்தநாள். அம்மா அவங்க சொன்னாங்க, ஞாபகம் வந்துச்சு. அவங்க பிறந்தநாள் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கிறாங்க. நம்ம முடியவில்லை, அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபிப்போம். பிறந்த நாள் இந்த மாதிரி திருமண நாட்கள் இந்த மாதிரி வந்துச்சுன்னா முன்கூடி என்ன பண்ணிடுவோம் சொல்லியிருக்கேன். நம்ம மறக்காம நம்ம அவங்களுக்காக ஜெபிச்சுக்கிடுவோம். இல்லைன்னா வீடுகளில் தனிப்பட்ட விதத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம், அவங்களுக்காக ஜெபிச்சுக்கிடுவோம். கரெக்டாக நம்மளை ஆசீர்வதிப்பாராங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே ஒரு முக்கியமான சத்தியங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். தொடர்ந்து நம்ம அந்த காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். சபைக்கு தேவையான சத்தியங்கள் தான், ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். லேவியராகம புஸ்தகத்திலிருந்து தான் சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்தை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு அந்த லேவியராகம புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை எனக்கு காண்பித்து கொடுத்தார். அப்போ அந்த வசனத்தை காண்பித்து கொடுக்கும்போது குடும்பத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே கர்த்தர் எனக்கு அந்த வசனத்தை காண்பித்து கொடுத்தார். அப்போ நான் எனக்குள்ள ஒரு வாரமாக அந்த 2-3 நாட்களில் எனக்குள்ள ஒரு ஆவியான ஒரு ஏவுதல் என்னன்னா, இந்த லேவியராகம புஸ்தகத்துல நிறைய மறைப்பொருள்கள், நிறைய சத்தியங்கள் சபைக்கு தேவையானது இருக்கிறது. அதே நல்லா ஆராய்ந்து அதனுடைய பைபிள் ஸ்டடி பண்ணி நம்ம சபைக்கு அதை கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப பிரயாசப்பட்டு 3 நாட்களாக இந்த லேவியராகம புஸ்தகத்தை அப்படியே படித்து கொண்டு அதனுடைய காரியங்களை நம்ம சபைக்கு என்ன தேவை, ஜனங்களுக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் என்னோடு கூட பேசின விஷயங்களை நான் டைரியில் நோட் பண்ணி ஆண்டோடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கேன். நல்லா குரூப்பில் போட்டிருந்தேன். வரும்போது என்ன பண்ணுவேன், வேணா டைரியில் நோட்டு ஏதாவது போட்டுவாங்க, எழுதி கொள்ளுங்க. ஏன்னா இப்படி அடுத்த நம்ம எனக்கே மறந்துடுவேன். நானே சில பிரசங்கங்கள் எழுதுறது கிடையாது. ஆவியானவர் பேசுகிற காரியங்களை பேசும்போது அதை நான் எழுதுறது கிடையாது. நிறைய பிரசங்கங்களை 15 வருஷத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன். நிறைய ஆண்டோடைய வார்த்தையை நான் மிஸ் பண்ணிட்டேன். நிறைய இடங்கள்ல அதை திரும்ப நான் ரீகால் பண்றேன், எனக்கு வரமாட்டேங்குது. ஸோ நம்ம மறக்காதபடிக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை, வசனங்களை நம்ம எழுதி வைத்துக் கொள்ளும்போது எதிர்காலத்துக்கு ஃபியூச்சருக்கு நமக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த லேவியராகம புஸ்தகம் ஒரு அதனுடைய அறிமுகத்தை பார்த்துட்டு அதிலிருந்து முதல் வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை மாற்றம் இன்னைக்கு நம்ம பார்த்து கடந்து செல்வோம். இந்த புத்தகத்திலிருந்து எபிரேய வார்த்தை அது என்ன சொல்கிறதுனா, அவர் அவனை கூப்பிட்டு. யார் அவனை கூப்பிட்டு? அவர் அவனை கூப்பிட்டு. அவர்னா யாரு? இயேசு கிறிஸ்து மோசே என்கிற ஒரு நபரை கூப்பிட்டு அர்த்தம். லேவியராகமம் அப்படின்னா அவர் அவனை கூப்பிட்டு என்ற அந்த எபிரேய கிரேக்க மொழியிலிருந்து அவங்க மொழிபெயர்த்து அதை இங்கிலீஷ்ல லேவியராகமம் என்று சொல்லி லேவி கோத்திரம் அந்த இதுல கொண்டு வந்து அவங்க லேவியராகமம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அதை வைத்தார்கள். ஸோ இந்த புத்தகத்துல நம்ம அறிமுக குறிச்சு வச்சீங்க, அதுதான் நமக்கு புரியும். இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா பரிசுத்தத்தை குறித்தும் அசுத்தத்தை குறித்தும் தேவன் அதிகமாக அதில் என்ன பண்ணியிருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். தேவன் பரிசுத்த அப்படிங்கிற காரியத்தை குறித்தும் அசுத்தங்களை குறித்தும் அதில் நம்ம நிறைய பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் பலிகளை குறித்து என்ன பண்ணலாம், நிறைய பார்க்கலாம். பலிகள், அவங்க பலி செலுத்துகிற காரியங்கள் ஆகியவற்றையெல்லாம் இதில் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், நாம் அதில் எழுதப்பட்டிருக்கோம். அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா பலி செலுத்துதல் அப்படிங்கிற வார்த்தை இந்த லேவியராகம புஸ்தகத்துல மட்டும் கிட்டத்தட்ட 300 தடவை என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. லேவியராகம புஸ்தகம் எத்தனை தடவை சொல்லப்பட்டிருக்கு? பலி செலுத்துதல் மட்டும் 300 தடவை சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சுத்தம் அசுத்தம் அப்படிங்கிற காரியத்தை 130 தடவை அந்த லேவியராகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் மட்டுமே 70 தடவை போட்டிருக்கு. பரிசுத்தம் மட்டும் எத்தனை தடவை போட்டிருக்கு? பரிசுத்தம் நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணி கொடுங்க. நீங்க சில விஷயங்கள்லாம் நான் அடுத்த காரியங்கள் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். பரிசுத்தத்தை குறித்து 70 தடவை சொல்லப்படுது. ஆசாரியர்கள் ரொம்ப முக்கியம், ஊழியக்காரர்கள், அவர்களை குறித்து 170 தடவை இந்த லேவியராகம புஸ்தகத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த புஸ்தகமானது மிக முக்கியமான ஒரு புஸ்தகம். பரிசுத்தம் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு தேவை என்பதை இந்த புஸ்தகம் நமக்கு அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது. ஒரு சபை ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு தன்னை பரிசுத்தமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது அவங்க பரிசுத்தத்தை குறித்து அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஜாக்கிரதையா பாதுகாத்துக் கொள்ளணும் என்பதை குறித்து இந்த வேத புஸ்தகம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல பலிகளை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். என்னென்ன பலினா, சர்வாங்க தகன பலி, போஜன பலி,
சமாதான பலி, குற்ற நிவாரண பலி அப்படின்னு சொல்லி இந்த பலிகளை குறித்து 5 விதமான பலிகளை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்குது சொல்லப்பட்டது. எழுதிட்டீங்களா? எழுதுனவங்க சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இந்த பலிகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து என்ன பண்ணுவோம், கடந்த நாட்களில் வருகிற நாட்களில் நம்ம தியானிப்போம். பலிகள் என்னென்ன பலிகள் செலுத்தினார்கள். ஸோ இந்த பலிகளை குறித்து நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம ஒவ்வொரு அதிகாரமாக ஒவ்வொரு வசனங்களாக போகும்போது நம்ம அந்த காரியங்களை பார்ப்போம். இன்னும் காணிக்கைகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. காணிக்கைகளை குறித்து தசமபாகனா என்ன, காணிக்கைனா என்ன, பலினா என்ன, பலி மூலமா நம்ம என்ன காணிக்கை செலுத்தணும், பொருத்தனைகள்னா என்ன அது என்கிற காரியத்தை குறித்து, ஒரு சபைக்கான காணிக்கை என்ன, ஊழியத்திற்கான காணிக்கை என்ன, ஆண்டவர் செப்பரேட்டா அதில் என்ன பண்றாரு சொல்லி வைக்கிறார். அதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு நம்ம அதன்படி நடக்க ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார், திரும்பி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காரியங்கள் குறித்து நம்ம தொடர்ந்து என்ன பண்ணுவோம், தியானிப்போம். லேவியராகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து யாரை கூப்பிடுறாரா? மோசேயை கூப்பிட்டு. கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றாரு, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த விஷயங்களை சொல்லும் பொழுது அவர்கள் அதன்படிதான் அவங்க என்ன பண்ணணும், நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா, மோசேயை கூப்பிட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் எங்கிருந்து கூப்பிடுறாரா? ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து என்ன பண்றாரு, கூப்பிடுகிறார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். ஆசரிப்பு கூடாரம் என்றால் என்ன? டேபர்னக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை அவர் உண்டாக்கினார்? ஆசரிப்பு கூடாரத்தை ஜனங்களை எதற்காக அதை கட்ட சொன்னார்? ஆனா ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து ஆண்டவர் கூப்பிடுறாரு. யாரை கூப்பிட்டாரு? மோசேயை கூப்பிட்டார். மோசேயை அவர் வேற எங்கிருந்து கூப்பிடல. இந்த லேவியராகம புஸ்தகத்துல ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து அவர் மோசேயை கூப்பிட்டு அநேக விஷயங்களை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ மோசேயை ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து தேவன் கூப்பிடுவாரானா, அப்ப ஆசரிப்பு கூடாரம் ஒன்று அங்க இருந்தது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் எதற்காக அதை ஏற்படுத்தி வைத்தார்? எதற்காக அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர் நியமித்தார்? எதற்காக ஆண்டவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர் கட்ட சொன்னார்? என்ன நோக்கம், பர்பஸ் என்ன? அதனுடைய நோக்கம் என்ன? பர்பஸ் ஆஃப் டேபர்னக்கிள், அதனுடைய டேபர்னக்கிளுடைய நோக்கம் என்ன? அதனுடைய என்ன நோக்கத்துக்காக அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் கட்ட சொன்னார்னா, நம்ம முதல் வசனத்துல பாக்குறோம், தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை மோசே என்ன பண்றாரு, கூப்பிட்டார். அப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சோ இதனுடைய நோக்கம் என்னன்னா, யாராகம புஸ்தகம் 25வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. அங்க அவர் சொல்றாரு, அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அதான் கவனிச்சீங்களா? 25:8 இன்னொரு வாசிங்க. நான் அவர்கள் நடுவில், யார் நடுவில்? என் ஜனங்கள் நடுவில், என் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில், என் சபை நடுவில் வாசம் பண்ண விரும்புகிற ஆண்டவர். நான் உங்க நடுவில் வாசம் பண்ண வேண்டும்னா, நான் உங்களோடு கூட இருக்கணும்னா, உங்களோடு கூட உறவாடணும்னா, உங்களோடு கூட நான் ஜீவிக்கணும்னா, எனக்காக ஒரு ஸ்தலத்தை நீ முதல்ல என்ன பண்ண, உண்டாக்கு. ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கு, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கு. ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு விஷயத்தை இங்க சொல்றாரு. என்ன தெரியுமா? நான் மனிதர்களோடு உலாவ விரும்புகிறேன், நான் மனிதர்களோடு இருக்க விரும்புகிறேன், நான் மனிதர்களோடு வாசம் பண்ண விரும்புகிறேன். நான் மனிதர்களோடு வாசம் பண்ண வேண்டும் என்றால் எனக்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்படுத்து. ஆமென். நான் சாதாரண நடுவில் வர முடியாது, எனக்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை அவர் ஏற்படுத்து என்று சொல்கிறார். அப்போ நீங்க நல்ல அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவனுக்கும் மனிதனுக்கும் நல்ல ஒரு உறவு இருப்பதாக காண்பிக்கிறது. தேவனுக்கும் மனிதனுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருப்பதாக காண்பிக்கிறது. ஏன்னா
அவர் நம் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் நம் நடுவில் அவர் இருக்க விரும்புகிறார். அவர் நம் நடுவில் அவர் என்ன பண்றார்? ஜீவிக்க விரும்புகிறார். அதனாலதான் எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் சொல்றாரு, நான் உங்க நடுவில் இருக்கணும், நான் மனுஷன் நடுவில் வாசம் பண்ண வேண்டும் என்றால் எனக்காக ஒரு கூடாரத்தை கட்டு, எனக்காக ஒரு பரிசுத்த தலத்தை ஏற்படுத்து, ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்து. நான் அதிலே தங்க வேண்டும், நான் அதிலே உறவாட வேண்டும், நான் அதிலிருந்து உங்களோட கூட பேச வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆனா நீங்க ஆதியாகம புஸ்தகத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் உலாவ விரும்பும் பொழுது, தேவன் உறவாட விரும்பும் பொழுது, மனிதன் பாவம் செய்ததனால் தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய இடைவெளி உண்டானது. அல்லேலூயா, இடைவெளி உண்டானது. தேவன் மனிதன் முதலில் தேவன் மனிதனை உண்டாக்கும் பொழுது, படைக்கும் பொழுது, அவனை உருவாக்கும் பொழுது, நான் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறேன், உங்களோடு கூட உலாவ விரும்புகிறேன், நான் உங்களோடு கூட உறவாட விரும்புகிறேன், நான் ரிலேஷன்ஷிப் வைக்க விரும்புகிறேன். தேவன் நல்லா கவனிங்க, உலகத்தில் இருக்கிற தெய்வத்தை காட்டிலும் நம்மில் இருக்கிற தெய்வம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுகிற தேவன் அல்ல. அவர் நமக்குள்ளே, நம் நடுவிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அதனாலதான் உங்களை என்னை அவர் சிருஷ்டித்தார். ஆமென். நான் பரலோகத்துல இருக்கணும், நீங்க பூமியில இருக்கணும், டிஸ்டன்ஸோட இருக்கணும்னு நினைக்க ஆண்டவர் விரும்பல. நான் இறங்கி வந்து உங்கள் நடுவில் என்ன பண்ணணும்? வாசம் பண்ண வேண்டும். உங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும், உங்கள் ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும், உங்கள் குடும்பத்துக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்பது ஆண்டவருடைய நித்திய 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 காலமான ஒரு உடன்படிக்கை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்து, எனக்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்படுத்து என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலம் எதற்கு? ஆசரிப்பு கூடாரம் எதற்கு? தேவன் இதிலே வாசம் பண்ண விரும்புகிறார், அதிலே நாம் இருக்க வேண்டும், நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆமென். மனுஷர்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறவர். சோ ஜனங்கள் பாவம் செய்ததனால, ஜனங்கள் இந்த ஆதாமும் ஏவாளும் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால, இவர்கள் பாவம் செய்தனால தேவனோடு இருந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்டு போய்விட்டது. அல்லேலூயா, ஆமென். நீங்க 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களே. ஆதியாகமம் 3:8 வசனம் சொல்லப்பட்டிருக்குது. தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தம். அப்ப ஆண்டவர் எங்க உலாவினார்? தோட்டத்தில் யார் இருந்தா? ஆதாம் ஏவாள். மனிதர்களோடு அவர் உலாவ விரும்பினார். உலாவ விரும்புகிற ஆண்டவர், அவர் வாசம் பண்ண விரும்புகிற ஆண்டவர். நீங்கள் ஒவ்வொரு காலகட்டம் பாத்தீங்கன்னா, ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து மோசேயினுடைய காலகட்டம் வரை அவர் ஜனங்களோடு வாசம் பண்ண விரும்பினவர், ஜனங்களோட ஒரு உறவாட விரும்பினவர், ஜனங்களோட இருக்க விரும்பினவர். அதனாலதான் பிசாசானவன் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் உறவை கட் பண்ண அவன் நமக்குள்ளே பாவங்களை கொண்டு வந்தான், பாவத்தை விதைத்து விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாவம் நமக்குள்ளே வந்ததுனாலே, தேவனோடு இருந்த அந்த உறவானது துண்டிக்கப்பட்டு போனதுனாலே மனிதன் மேல் தேவன் வாசம் பண்ண முடியவில்லை. அடுத்தது பாருங்க, ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஏனோ தேவனோடு சஞ்சரித்தான். அப்ப சஞ்சரிக்கிறது, உலாவுகிறது ரெண்டுமே எபிரேய வார்த்தையின்படி என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டுமே ஒரே வார்த்தை தானா. சஞ்சரிக்கிற வார்த்தை, உலாவுகிற வார்த்தை, ரெண்டுமே ஒன்று என்று சொல்லுகிறார்கள். என்றால் தேவன் பாருங்க, ஆதியில தேவன் ஒரு மனிதன் பாவம் செய்த போது அவன் தேவனுடைய உலாவி வருகிறத, சஞ்சரிக்கிறத அவன் விட்டு போனான். அடுத்தது ஏனோக்கு அந்த காலகட்டம் வரும் பொழுது ஏனோக்கோடு தேவன் என்ன பண்றாரு? சஞ்சரிக்கிறார். ஏனோக்கும் தேவனோடு என்ன பண்ணுகிறான்? சஞ்சரிக்கிறான். அப்போ அந்த ப்ராசஸ் பாருங்க, நல்லா அழகா போடப்பட்டிருக்கோம். எதற்காக தேவன் மனிதன் மேல உலாவ விரும்பினார்? எதற்காக தேவன் மனிதனோடு சஞ்சரிக்க விரும்பினார்னா, அவருக்கு என்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்படுத்தி நாம் அவருக்குள்ள இருக்க தேவன் விரும்பினார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, இப்ப ஆதியாகமம் ஆதாம் காலம் முடிஞ்சு போச்சு, ஏனோக்கு காலம் முடிஞ்சு போச்சு, நோவா நம்ம காலத்துக்கு வருவோம். ஆதியாகமம் 6:9 எடுத்து வாசிங்கன்னா அங்கே நோவா குறித்து சொல்லப்பட்டிருக்குது. 6:9 வாசிங்க. இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தார், தேவனோடு சஞ்சரித்த ஒரு நோவா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆதாம் ஏவாளோடு தேவன் சஞ்சரிக்க விரும்பினார், உலாவ விரும்பினார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். இன்றைக்கு நோவாவும் யாரோடு சஞ்சரித்தான்? தேவனோடு சஞ்சரித்தான். அல்லேலூயா. அவர்களுக்குள்ளே, எல்லாருக்குள்ளே அவன் நீதிமானாய் இருந்தான், தேவனோடு சஞ்சரித்தான். இந்த அனுபவம்
அனுபவம் நமக்கு வர வேண்டும். அப்படி என்றால் தேவன் மனிதன் மேல எப்பொழுதும் உலாவ வேண்டும், சஞ்சரிக்க வேண்டும், மனிதர்களோடு இருக்க வேண்டும், மனிதர்களோடு வாசம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்பினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படியே நீங்க ஆபிரகாம் வரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆபிரகாம் வரை தேவன் மனிதனோடு சஞ்சரித்துக் கொண்டே இருந்தார். ஆபிரகாமோடு தேவன் பேசிக்கொண்டே இருந்தார். ஆபிரகாமுக்கு பிறகு யார் பிறந்தார்? ஈசாக்கு. ஈசாக்குக்கு பிறகு யார் பிறந்தா? யாக்கோபு. யாக்கோபுக்கு பிறகு யார் பிறந்தா? யோசேப்பு. இந்த காலகட்டத்துல ஜனங்கள் அடிமையாக எங்க போனாங்க? எகிப்துக்கு போனாங்க. எங்க போனாங்க? எகிப்துக்கு போனாங்க. ஜனங்கள் அடிமையாக்கப்பட்டார்கள். யோசேப்பை அறியாத வேறொரு பார்வன் அந்த தேசத்துல வரும் பொழுது அங்கே பிழைப்புக்காக போன ஜனங்கள், ஆகாரத்துக்காக போன ஜனங்கள், தேசத்துல பஞ்சம் வந்ததுக்கு யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்துக்கு போன ஜனங்கள் அங்கே அவ்வளவு பேரும் அடிமையாக்கப்பட்டார்கள். கவனிங்க, தேவன் மனிதனோடு வாசம் பண்ண விரும்பல அந்த காலம் போய், தேவன் மனிதனோடு உலாவ விரும்ப வேண்டும் என்று விரும்பின அந்த நாட்கள் போய், இப்ப ஜனங்களோடு தேவன் உலாவ விரும்ப முடியவில்லை. ஜனங்களோடு தேவன் சஞ்சரிக்க முடியவில்லை. தேவன் ஜனங்களோடு பேச வேண்டும், உறவாட வேண்டும், சஞ்சரிக்க வேண்டும், நான் அவர்கள் நடுவில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆனால் ஜனங்களும் எங்க இருக்கிறாங்க? அடிமை தேசத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் இந்த ஜனங்களை நேசிக்கிறபடினால என் ஜனங்களை ஆராதிக்க என்ன பண்ண அனுப்பு. யார் சொல்றா? மோசே மூலமா சொல்ற, என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பு. நான் அவர்களோடு இருந்த நாட்கள் காலம் கடந்து போயிட்டு, நான் ஜனங்களோடு சஞ்சரிக்க வேண்டும் என்கிற அந்த நாட்கள் கடந்து போயிட்டு அடிமைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பு, என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பு. ஏன் தெரியுமா? நான் அவர்கள் நடுவில் இருக்க விரும்புகிறேன். என் ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறேன். என் ஜனங்கள் நடுவில் சஞ்சரிக்க விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தின் நோக்கம் என்ன? தேவனோடு மனிதன் சஞ்சரிக்க வேண்டும், மனிதனோடு தேவன் சஞ்சரிக்க வேண்டும். இந்த நோக்கத்துல தான் என்ன பண்றாரு ஆண்டவர்? ஆசரிப்பு கூடாரத்துல இருந்து மோசே கிட்ட பேசுறாரு. எதற்காக பேசுகிறார்? நான் ஜனங்களோடு சஞ்சரிக்க வேண்டும், உங்களோடு உலாவ வேண்டும், உங்களோடு இருக்க வேண்டும், மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ண வேண்டும், அவர் நம்மளோடு கூட இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினபடினால. நல்லா கவனிங்க, வேதத்துல 3 வித கட்டங்கள் இருக்கு. 3 விதம். ஒன்று ஆரம்ப கட்டம், இரண்டாவது மிடில், மூன்றாவது லாஸ்ட். அதை நம்ம பகுத்து நம்ம சொல்றோம். பிகினிங், அந்த டைத்துல இஸ்ரவேல் ஜனங்கள், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு உலாவ விரும்பினார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு வாசம் பண்ண விரும்பினார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருக்க விரும்பினார். அவர்கள் நேசிச்சார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக வாழ்ந்து போனதுனால இப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு? என் ஜனங்களை விடுதலையாக்க, என் ஜனங்களை அங்கிருந்து கொண்டு வர பஸ்கா என்ற ஒன்றை என்ன பண்றாரு? ஏற்படுத்துகிறார். பஸ்கா என்ற ஒன்று ஏற்படுத்தி அந்த பஸ்கா மூலமாக, பஸ்கா பலியின் மூலமாக ஜனங்களை முதலில் என்ன பண்றாரு? விடுதலையாக்குகிறார். ஆமென். வாசிங்களா யாத்ராகமம் 12வது அதிகாரம் நீங்க முழுவதும் வாசிங்கன்னா, அங்கே யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்துல முழுவதும் அங்கே பஸ்கா ஒன்றை ஏற்படுத்தி மோசே மூலமாக, ஆரோன் மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படி சொல்லட்டுமா? தேவன் முதலில் நம் நடுவில் வாசம் பண்ண விரும்ப வேண்டும் என்றால் முதலில் நமக்கு ஒரு விடுதலை தேவை. நமக்கு ஒரு விடுதலை தேவை. எகிப்து என்றால் இருள் என்ற அர்த்தம், அடிமை தேசம். அப்போ அடிமை தேசத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற என் ஜனங்கள், இருளின் தேசத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற என் ஜனங்களை முதலில் ஃபர்ஸ்ட் நான் அவர்களை விடுதலையாக்க வேண்டும். நாம் உங்க நடுவில் வாசம் பண்ண வேண்டும் என்றால் முதலில் நமக்குள்ளே சில காரியங்களில் இருந்து விடுதலையாக வேண்டும். விடுதலையாக வேண்டும். இல்லாத பட்சத்தில் தேவன் நம் நடுவில் நமக்குள்ளே வாசம் பண்ண முடியாது. பாவம் இருக்குமானால், ஏதோ ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் தேவன் நம்மேல வாசம் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார் நம்ம வேணா சொல்லிக்கலாம். ஆனா நமக்குள்ள தேவன் இருக்க மாட்டார். அந்நிய கிரியைகளும் அந்நிய சக்திகளும் விக்கிரகத்தின் ஆவிகளும் தான் இருக்குமே தவிர தேவன் நமக்குள்ளே ஒரு நாளும் இருக்கவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் உங்களும் நடுவில் வாசம் பண்ண வேண்டும் என்றால், என் ஜனங்களோடு நான் ஆராதிக்க வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் அவர்கள் விடுதலை வர வேண்டும். எங்க இருந்து வரணும்? விடுதலை. இருள். எகிப்து என்றால் இருள் என்ற அர்த்தம்.
தேசம், அந்த இருளின் தேசத்திலிருந்து, எகிப்து அந்த அந்த அடிமையின் தேசத்திலிருந்து என் ஜனங்கள் முதல்ல விடுதலையாக வர வேண்டும். விடுதலை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடத்துல விடுதலை ரொம்ப முக்கியம். விடுதலை இல்லாம நான் தேவனை தரிசிக்க முடியாது. விடுதலை இல்லாம ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம ஏதோ ஒரு விஷயத்துல விடுதலை இல்லாம இருப்போமானால் நாம் கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறத ஒரு நாள் நாம உணரவே முடியாது. கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், மூர்க்கங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், கீழ்ப்படியாமைகள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் தேவன் நம் நடுவில், மனிதர்கள் நடுவில் வாசம் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க நடுவில் வாசம் பண்ணணும்னா, என் ஆசரிப்பு கூடாரத்துல நான் உங்களோட பேசணும்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா விடுதலையாகி வர வேண்டும். எகிப்தில இருந்து உன்னோட நான் என்ன பண்ண முடியாது, போராடிட்டு இருக்க முடியாது. அவனோட கூட நான் போராடிக்கிட்டு என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ ஃபர்ஸ்ட் என்னுடைய ஸ்தானத்துக்கு வா, நான் ஆராதிக்கிற இடத்துக்கு வா, நான் பேச வேண்டிய இடத்துக்கு வா, நான் ஸ்தாபிக்கிற இடத்துக்கு வா, நான் பரிசுத்தம் பண்ணுகிற இடத்துக்கு வா. நீ இருக்க வேண்டிய இடம் இருளின் இடம் இல்ல, நீ இருக்க வேண்டிய இடம் எகிப்தின் இடம் இல்ல, என் ஜனங்கள் ஆராதிக்கிற பரிசுத்த ஸ்தலமாகிய ஆசரிப்பு கூடாரத்துக்கு நீ வா. அப்பதான் நான் உங்க நடுவில் இருக்க முடியும். அடுத்தது யாத்திராகமம் 19வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, விடுதலையான ஒரு மனிதன், விடுதலையாக்கப்பட்ட ஒரு கூட்டம், விடுதலையாக்கப்பட்ட என் ஜனங்கள், விடுதலையாக்கப்பட்ட ஒரு குடும்பம். அங்க அடுத்து சொல்றாரு பாருங்க, 5 வாசிங்க, யாத்திராகமம் 5:6 19 5 வாசிங்க. இப்பொழுது நீங்கள் நீங்களே எனக்கு சொந்தமா இருக்கிறீர்கள். என் வாக்கின்படி, என் உடன்படிக்கையின்படி நீங்கள் நடந்தா, மீறாதபடிக்கு நடந்தா, ஃபர்ஸ்ட் உங்களை விடுதலையாக்கி அடுத்தது 2வது காரியத்துக்கு வர்றாரு, நீங்கள் எனக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படிவா ஆமா, சொந்தம் அப்படின்னா அங்கே ஒரு உறவு காணப்படுகிறது, அங்க ஒரு ரிலேஷன்ஷிப் காணப்படுகிறது. அங்க பாத்தீங்கன்னா நம்ம உறவு அப்படி பின்னி பிணைக்கப்படுகிறது. நீங்க எனக்கு சொந்தம். அண்ணா சொல்ற, நீ எனக்கு சொந்தம், உன் குடும்பம் எனக்கு சொந்தம், என் ஜனங்கள் எனக்கு சொந்தம் சொல்றாரு. நீ விடுதலை ஆகாம ஒரு நாள் தேவன் நம் சொந்தமாய் மாறவே முடியாது, முடியாது. ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளை பலவீனப்படுத்துகிற காரியங்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மளை பலவீனப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் அதிலிருந்து நம்ம ஒரு நாள் விடுதலை ஆகாமல் தேவன் நமக்கு சொந்தமாய் மாற போகிறது அல்ல. விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு சொந்தம் இல்ல, தேவன் நம்மளை பார்த்து நீங்க என் சொந்தம், நீ சொத்து, நான் தான் உங்க நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறேன், நீ பிரியமானவன், பிரியமானவளே அப்படி சொல்லி ஆண்டவர் நம்மளை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கான ஒரு விடுதலை தேவை. அப்பதான் கர்த்தர் நம்மளை சொந்தமாக்கி கொள்வார். அவன் அடுத்தது 20வது அதிகாரம், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, சொந்தம் அப்படி ஆக்கிற பிறகு 3வது நமக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். என்ன செய்கிறாரா? கட்டளைகளை கொடுக்கிறார், பிரமாணங்களை கொடுக்கிறார். நீ எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எப்படி ஜீவிக்கணும், எப்படி ஜீவிக்க கூடாது, தேவனை எப்படி நேசிக்கணும், மனிதர்களை எப்படி நேசிக்கணும் என்பதை கர்த்தர் இங்கே கட்டளையாக என்ன பண்ணுகிறார்? முதல் 4 கட்டளை தேவனோடு பேசுகிற கட்டளை, தேவன் நம்மோடு பேசுகிற கட்டளை. அடுத்தது 6 கற்பனைகள் என்ன தெரியுமா? மனிதன் டு மனிதன், மனிதன் டு மனிதன், மனிதன் என்ன பண்ணுவான்? பேசணும். அந்த கட்டளை, கற்பனைகள், அதுதான் மனிதனுக்கான மனிதன் கற்பனை. நீ போய் மனிதனிடத்தில் சொல்லு, மோசே சொல்ல, நீ போய் சொல்லு, களவு செய்யாத, விபச்சாரம் பண்ணாத, இப்படி இப்படியே சொல்லிட்டே வர்றாரு நிறைய கற்பனைகள். அடுத்த ஒவ்வொரு என்ன பண்ணாத, வச்சுக்காத, இதெல்லாம் கற்பனைகள். இது எல்லாமே மனிதனுக்காக மனிதனே சொல்லுகிற ஒரு கற்பனை. அடுத்த ஃபர்ஸ்ட் 4 கற்பனை என்ன கற்பனை தெரியுமா? தேவன் வேறைக்க மனிதனோடு பேசுகிற ஒரு கற்பனை, கட்டளை. உங்களை மீட்டெடுக்கிற ஒரு மாற்றம் இல்ல, உங்களை சொந்த ஜனமா மாற்றுகிற ஒரு மாற்றம் அல்ல, அவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார், கட்டளை கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன கொடுக்க விரும்புகிறார்? கட்டளை கொடுக்க விரும்புகிறார். சரி, இது பிகினிங், ஆரம்பத்துல இந்த விஷயத்தை சொல்றார். ஆரம்ப நாட்கள் இதை சொல்லுகிறார். ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து யாத்திராகமம், லேவியராகமம் புஸ்தகம் வரை சொல்றாரு, நான் என் ஜனங்களோடு உறவாட விரும்பணும், என் ஜனங்களோட நான் ஐக்கியப்பட விரும்பணும், என் ஜனங்கள் மத்தியில நான் அசைவாட விரும்பணும், எனக்காக ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா
நல்லா கவனிங்க. கூடாரம் என்பது கூடாரம், இந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது அது ஒரு நிழல் தான். அது ஒரு நிழல், அது ஒரு ஷேடோன்னு சொல்லுவாங்க. ஆனா அதற்கான ஒரு பொருள் இருக்கிறது. இப்போ நான் நிக்கிறேன் அப்படின்னா, நான் நிக்கிறேன்னா எனக்கு என்ன வருது? நிழல் வருது. நிழலை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ப கூடாது. அப்ப அந்த நிழலை கொடுக்கிற பொருள் ஒன்று இருக்குல்ல, ஒரு நபர் ஒருவர் இருக்கிறார்ல, அதற்கான பிரசாதம் தான் இது. ஆரம்பத்துல இருந்து நான் பண்ண வர்றேன். ஆமென் சொல்லி பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ நிழல் ஆசரிப்பு கூடாரம், அதற்கான பொருள் யார்? இயேசு கிறிஸ்துவை நம்ம மையப்படுத்த போறோம். இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு ஆசரிப்பு கூடாரமாகிய ஒரு சபைக்குள்ள அவர் எப்படி இருக்க வருகிறார் என்பது முடிவில் நமக்கு தெரியும். அதான் ஆரம்பத்தில் நான் என்ன பண்ண வரேன், இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஏன் ஆண்டவர் ஏற்படுத்த சொல்கிறார் என்பதை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிப்போம். பிகினிங், ஆரம்பத்துல மனிதனோடு தேவன் உறவாட விரும்ப வேண்டால் முதலில் நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். இரண்டாவது, சொந்த பிள்ளைகளை மாற வேண்டும். நமக்கான கட்டளையின்படி நாம் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட உறவாட விரும்புவார். இரண்டாவது, எசேக்கியேல் புத்தகம் 37வது அதிகாரம், நீங்க 1 to 14 வசனங்கள் மிடில் பகுதி அப்படின்னு போடுங்க. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1 to 14 வசனங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்குது. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் அவர் உயிரடைய செய்கிறார் என்கிற ஒரு சப்ஜெக்ட் அங்க போட்டிருக்கோம். அதான் எலும்புகள் தனித்தனியா கிடக்குது. எல்லா எலும்புகளையும் அவர் என்ன பண்றாரு? ஒன்று சேர்த்து உயிரடைய செய்கிறார். அடுத்தது நீங்க 15வது வசனத்திலிருந்து நீங்க கடைசி வரை பாத்தீங்களா? நீங்க 15வது வசனத்தை வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நீ ஒரு கோலை எடுத்து யூதாவுக்கு அதை சேர்த்து இஸ்ரவேலுக்கு புத்திரருக்கு அடுத்தது என்று எழுதி, பின்பு வேறொரு கோலை எடுத்து, நல்லவனிங்க முதல்ல ஒரு கோலை எடுத்து என்ன பண்றாரு? யூதா அப்படி எழுதுறாரு. இரண்டாவது ஒரு கோலை எடுத்து என்ன பண்றாரு? எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்துக்கும். சத்தமா வாசிங்க. அல்லடா முடியாது. யோசேப்பின் கோல் என்று எழுது. கவனிங்க, இந்த சம்பவத்தை நான் சொல்றேன் பாருங்க, ஒருவேளை உங்களுக்கு புரியாதவங்க நிறைய பேர் இருக்கலாம். முதலில் யூதா கோல் எடுக்கிறாரு. யார் எடுக்கிறா? ஆண்டவர் சொல்றாரு யூதாவின் கோல் எடுக்கிறாரு. இரண்டாவது என்ன கோல் எடுக்கிறாரு? எப்ராயிமை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தானாகிய ஒரு கோல் எடுக்கிறார். இப்போ யூதாவும் இஸ்ரவேல் வம்சத்தானும் பிரிஞ்சு போய் கிடக்குறான். என்ன பண்ணி கிடக்குறான்? சண்டை போட்டு பிரிஞ்சு போய் கிடக்குறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா உனக்குள்ள பிரிவினை இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியாது? உனக்குள்ள வந்து வாசம் பண்ண முடியாது. பிரிந்து கிடக்க முதல்ல பாருங்க, எலும்பு பிரிஞ்சு கிடக்கு, அங்க பிரிஞ்சு கிடக்குது. நான் உனக்கு ஒரு உயிரை தரணும்னா, உனக்குள்ள ஒரு உயிர் வரணும்னா, உலர்ந்த எலும்புகள் எல்லாம் முதலில் உயிர் அடைய வேண்டும், ஒன்று சேர வேண்டும். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன காரியம் சொல்றாருன்னா, தனித்தனியா இப்ப கோல் இருக்கு. யூதாவுக்கு ஒரு கோல் தனியா நிக்குது, நடுவரமா நிக்குது. அடுத்தது யாரு? எப்ராயிம் சேர்ந்த இஸ்ரவேல் வம்சம் ஒரு கோல் நிக்குது. இப்ப 2 கோல் தனியா நிக்குது. பாடர் சொல்றாரு, நான் உன் நடுவில் இருக்கணும்னா, உங்கள் நடுவில் உங்கள் மத்தியில் நான் வாசம் பண்ண விரும்பணும்னா, எனக்கான தேவ ராஜ்யத்தை கட்ட விரும்பணும்னா, நீ தனித்தனியா நின்னா என்ன பண்ண முடியாது? நின்னா என்ன பண்ண முடியாது? நின்னா நான் நடுவில் என்ன பண்ண முடியாது? வாசம் பண்ண முடியாது. நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணணும்னா முதலில் யூதா கோலையும் இஸ்ரவேல் கோலையும் எடுத்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு? ஒண்ணா சரி, எத்தனை புரியுது இந்த சத்தியம்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யூதா கோலை எடு, எப்ராயிம் சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் கோலை எடு, ரெண்டையும் ஒன்று சேருங்கிறார். ஒன்று சேரு அப்படிங்கிறார். ஒன்று சேருன்னு சொன்ன உடனே நீங்க 24ஆம் வசனத்துல 28வது வசனத்தை வரல வாசிக்கலாம். அவங்க சொல்றாரு பாருங்க, தாவீது என்பவன் அவர்கள் எல்லோருக்கும் ஒரே மேய்ப்பனாய் இருப்பான். என் நியாயங்களில் நடந்து கட்டளைகளை கைக்கொண்டு பக்கம் சொல்லுங்க. 1010 கொடுத்ததும் குடியிருப்பார்கள்.
என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாக இருப்பார். நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். ஆமென். இப்ப ஆண்டவர் நம்முடைய நடுவில் பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறார், நம்மளோடு கூட இடைப்பட விரும்புகிறார். நீ பிரிந்து கிடக்கும் பொழுது நான் உன்னை என்ன பண்ண முடியாது, இடைப்பட முடியாது, ஸ்தாபிக்க முடியாது. இப்ப சொல்றாரு, நான் தாவீதை ஏற்படுத்தி தாவீதை நிலைப்படுத்தி அவனுக்கு நித்திய உடன்படிக்கை கொடுத்து சமாதானத்தை உடன்படிக்கை கொடுத்து நான் தேசத்தில் நிலைப்படுத்த போகிறேன். இந்த தாவீது ஆளுகை செய்வான். தாவீது கடந்து போயிட்டாருங்க, அவர் மரிச்சு போயிட்டாரு. தாவீதுக்கு பிறகு யார் நமக்கு ஆளுகை செய்வான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு என்னும் ரட்சகர் நம் நடுவில் ஆளுகை செய்ய போகிறவராய் மறுபடியும் மத்திய ஆகாயத்தில் அவர் வரப்போகிறார். நம்மை ஆளுகை செய்கிற ஒரு நபர் வரப்போகிறார். ஆமென் சொல்லுவாங்களா? ஹல்லேலூயா. இங்க தீர்க்க தரிசனமாக முன்னாடியே தாவீதை குறித்து சொல்கிறார். தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசு தாவீது எப்படி ஆளுகை செய்ய போகிறானோ அதே போல தாவீது ஒரு அடையாளம் தான், ஒரு நிழல் தான். இயேசு கிறிஸ்து ஒரு நபர் வந்து, தெய்வம் வந்து இந்த உலகத்துல நம்மளை எல்லாரையும் அவர் நியாயத்திற்க போகிறார், நம்மை ஆளுகை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்க. கரங்கள் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. யா, நான் உங்க நடுவில் வாசம் பண்ணணும்னா, அம்மா உங்க நடுவில் தேவன் வாசம் பண்ணணும்னா பிரிந்து கிடக்கிற எலும்புகள் ஒன்று சேர வேண்டும், பிரிந்து கிடக்கிற கோள்கள் ஒன்று சேர வேண்டும். எலும்பு எதை குறிக்கிறது? உறவுகளை குறிக்கிறது. கோள்கள் எதை குறிக்கிறது? ரெண்டு தேசங்களை குறிக்கிறது, ரெண்டு சமுதாயத்தை குறிக்கிறது, ரெண்டு குடும்பங்களை குறிக்கிறது. எதெல்லாம் நம்ம எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நம்முடைய சிந்தை வருகிறதோ எல்லாவற்றையும் வைத்துக் கொள்ளுங்க. நம்முடைய ஆண்டவர் நம் நடுவில் வாசம் பண்ண வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கிறது எல்லாம் ஒன்று சேரும் பொழுது கர்த்தர் நம் நடுவில் வாசம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் பரிசுத்த ஸ்தலத்தை தாவீது ஏற்படுத்துவான். ஏன் தாவீது ஏற்படுத்துவான் சொன்னாரு? ஏன் ஏற்படுத்தும் சொன்னாரு? நான் அவர் நடுவில் வாசம் பண்ண போகிறேன். சபைக்கான சத்தியம் என்ன? நீங்க நினைக்கலாம் இது என்ன ஆசரிப்பு கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நம்ம நடுவில் தேவன் இந்த 2025 வருஷத்துல நம் குடும்பத்தில் நம் நடுவில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் அவர் ஜீவிக்க விரும்ப வேண்டும் என்றால், அவர் அசைவாட விரும்ப வேண்டும் என்று சொன்னார், அவர் உலாவ விரும்ப வேண்டும் என்று சொன்னார், நாம் தான் அநேக நேரங்கள் அநேக சூழ்நிலையில் அநேக வேலைகள்ல நாம் அவரை விட்டு தூர போகிறோமே தவிர அவர் ஒரு நாளும் நம்மளை விட்டு தூர போகிற தேவன் அல்ல. என் மகளே, என் மகனே, நீ என்னிடத்தில் வா, நான் உன் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறேன், நான் உன் நடுவில் உலாவ விரும்புகிறேன், நான் உன் நடுவில் சஞ்சரிக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதுக்காக கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தி சொல்கிறார். ஷேடோ, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியம் நிழல். ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம், தேவன் பேசுகிற ஒரு இடம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரம் எது தெரியுமா? அதுதான் சபை. சபை, சபைதான் ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்துல இருந்து வருகிற சத்தங்கள், வார்த்தைகள், தேவனுடைய ஜீவனுள்ள எல்லாமே இணைந்து பிரிந்து கிடக்கிற நம்ம கர்த்தர் ஒன்று சேர்ப்பதற்காக, இருளில் இருக்கிற நம்ம கர்த்தர் ஒன்று சேர்ப்பதற்காக, வெளியே இருக்கிற நம்ம கர்த்தர் ஒரே சொந்தமாய் சேர்ப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரிந்து கிடக்கிற ரெண்டு கோளை எப்படி கர்த்தர் ஒன்று சேர்த்து அப்படியெல்லாம் உங்க நடுவில் வாசம் பண்ணணும் தேவன் விரும்புகிறாரோ அதே போலவே சபைக்கான தேவன் கொடுக்கிற சத்தியம் என்னவென்றால், ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஒரு மனிதன் வருகிற சத்தத்தை கேட்பானா, நான் அவன் நடுவில் அவர்களுக்குள்ளே அவர் குடும்பத்துக்குள்ளே நான் வாசம் பண்ணுவேன். விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வாசம் பண்ண விரும்புகிறான், வாசம் பண்ண விரும்புகிறான். வேதத்திலே லாஸ்ட் பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் இதை மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடறேன். ரொம்ப நேரம் பைபிள் ஸ்டடி போனாலே ரொம்ப நேரம் பேச மாட்டேன். அந்த குறிப்பிட்ட அந்த பாயிண்டோட நிறுத்தி நம்ம என்ன பண்ணிடுவோம், முடிச்சிருவோம். இதுல இருந்து ஆவிக்குரிய சத்தியங்கள். ஆமென். வெளிப்படுத்தல் 21 அது 1-3 வசனங்கள் வாசிங்க. நீங்க கவனமா கவனிக்கணும், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இது நம்ம நிறைய பேருக்கு வசனம் நல்ல முதிர்ந்தவர்களுக்கு புரியும், புரியாதவர்களுக்கு இந்த வசனம் எல்லாம் நமக்கு புரியாது. அதனால தெளிவா வாசிக்கும் போது தெளிவா பாருங்க. புதிய வானத்தையும் கண்டேன், ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. பாருங்க, புதிய வானம்
புதிய பூமி சமுத்திரம். சரி, பழைய வானம் என்ன பண்ணுது? எல்லாமே முந்தின வானம் முந்தின பூமி எல்லாமே என்ன பண்ணிச்சு? இல்லாமல் போயிட்டு நான் ஒரு புதிய வானத்தை புதிய பூமி என்ன பண்ண போறேன்? உண்டாக்க போகிறேன். யோவானாகிய நான் இறங்கி வர கண்டேன். அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இப்பதான் கவனிக்கணும். மேலும் உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலத்தை இருக்கிறது. நல்லா கவனிங்க. மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இன்னொரு எல்லாம் சேர்ந்து வாசிக்க. மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம். அப்ப ஆசரிப்பு கூடாரத்தை ஏன் தேவன் கட்ட விரும்புகிறார்? மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம். வாசஸ்தலம் எங்க இருக்குது? தேவன் தேவன் அசைவாட விரும்பல, தேவன் சஞ்சரிக்க விரும்பல, தேவன் உலாவ விரும்பல. எது? எங்க? மனுஷர்கள் மத்தியில. புதிய வானம் புதிய பூமி எல்லாம் உண்டாக்கி நம்ம எல்லாம் தேவன் ஒரு நோக்கம் ஒரு திட்டம் வச்சிருக்காரு தெரியுமா? பழைய வானம் பழைய பூமி எல்லாம் ஒழிச்சு போய் ஒரு ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் புதுசா நான் உருவாக்கி என்ன தெரியுமா செய்ய போறேன்? என் ஸ்தானத்தை விட்டு பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனுஷர்கள் மத்தியில நான் என்ன பண்ண போறேன்? நான் இருக்க போறேன். நான் இருக்க போறேன். நான் வாசம் பண்ணுகிற இடம் பரலோகம் கிடையாது. நான் வாசம் பண்ணுகிற போகிற காரியம் அது பழைய எல்லாம் பழசு எல்லாம் முடிஞ்சு போனது. எல்லாம் முடிஞ்சு போனது. ஒரு புதிய வானம் புதிய பூமி எல்லாம் உருவாக்கி உங்களுக்கான எல்லா ராஜ்யங்களை ஏற்படுத்தி நான் உங்கள் நடுவில் இருக்க விரும்புகிறேன். உங்கள் நடுவில் ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய விருப்பம் என்னன்னா, இந்த ஹோல் சப்ஜெக்ட் என்ன சொல்ல விரும்புகிறா, தேவனுடைய விருப்பம் அவர் மனிதர்கள் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். மனிதர்களை ரொம்ப நேசிக்கிறார் அவர். ஆமென். ஆமென். பாவத்துல இருந்த எங்க குடும்பத்தை சொல்றேன். பாவத்துல ஊரா அழைச்சி தெரிஞ்சாங்க எங்க அப்பா அம்மா. தேசமா தெரிஞ்சாங்க எங்க அப்பா அம்மா. அக்கிரமத்துல வாழ்ந்த எங்களை ஆண்டவர் எதுக்கு நம்ம பிரிச்சு எடுத்தாரு? எங்கள் குடும்பத்தை ஏன் நம்ம பிரிச்சு எடுத்தாரு? அவர் எங்கள் குடும்பத்தில் வாசம் பண்ண விரும்பினார். ஆமென். அப்படியே நம்ம எடுத்துக்குவோம். ஏன் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? ஏன் ஆண்டவர் உங்களை அழைச்சார்? ஏன் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார்? அழைத்து வந்தார், முன்குறித்தார். ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஆலயத்தை கொண்டு வந்து அவர் வாசம் பண்ண வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். ஆமென். ஆமென். ஒன்று நீங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய என்ன தெரியுமா? அவர் நம் நடுவில் இருக்க விரும்புகிறார். அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். அதே நேரத்துல மனிதர்கள் என்ன தெரியுமா செய்கிறோம்? நாம தான் அவரை தேடுகிறது கிடையாது. அவரோடு கூட இருக்க விரும்புவது கிடையாது. அவரோடு கூட சஞ்சரிக்க விரும்புவது கிடையாது. அவரை விட்டு தூரம் போய் கொண்டே இருக்கணும். என்றைக்கு ஆதிய ஒரு மனிதனுக்குள்ள பாவம் வந்ததோ அன்றிலிருந்து இன்றைக்கு வரை கர்த்தர் நம்மை தேடி வருகிறார், நம்மை நேசிக்கிறார், நம்ம மேல அன்பு வைக்கிறார். நமக்காக ஒரு ஜீவனை கொடுத்து நம்மளோடு நம்ம வாசம் பண்ண வேண்டும், நம்மளோடு கூட இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். நம்மளை கையை பிடிச்சி நம்மளை நடத்தணும்னு நினைக்கிறார். நம்ம உனக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறார். ஆனா நாம தான் என்ன தெரியுமா பண்றோம்? நாம் அவரை விட்டு தூரம் போகிறோம். அவரை விட்டு தூரம் போகிறோம். எனக்கு அன்பான கற்பனை பிள்ளைகளை, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவருக்கு இடம் கொடுக்கிறோமா, இல்ல நாம் உலகத்துக்கு இடம் கொடுக்கிறோமா? இல்ல அவர் நம்மளோடு கூட சஞ்சரிக்க விரும்புகிறோமா, இல்ல நாம் உலகத்தோடு உலக காரியத்தோடு உலக பாவத்தோடு நாம் சஞ்சரிக்க விரும்புகிறோமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் பழகுகிற, நீங்க வசிக்கிற உங்க தெருக்கள்ல, உங்க இடத்துல நீங்க நினைக்கலாம், உங்க நண்பர்கள் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன அவங்க சினிமா படம் பார்க்கலாம், ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது? அவங்க சினிமா பாட்டு கேட்டாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஏன் தெரியுமா? இந்த சரீரம் தேவனுக்கு விசேஷித்தமானது. அவர்கள் பாவத்துக்கு இடம் கொடுக்கலாம். அந்த கூட்டத்தில் நீங்க நின்னீங்கன்னா நீங்க அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அங்க தேவன் உங்களுடைய பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அங்க உங்க வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறார். அங்க உங்களுடைய எல்லா விதமான காரியத்தையும் ஆண்டவரோடு கூட நீங்க எப்படி நேசிக்கிறீங்க கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க பாக்கங்க. விட்டு கொடுத்துட்டோம். எங்க போனாலும் விட்டு கொடுத்துட்டோம். பாத்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே விட்டு கொடுத்ததாலதான் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல தேவன் நம் நடுவில் வாசம் பண்ணவே விரும்ப முடியல. தேவன் நம் நடுவில் இருக்க முடியல. தேவன் நம் மக்களே வாசம் பண்ண முடியல. காரணம் தெரியுமா? நாம் அவரை விட்டு தூரம் போகிறோம். எங்கேயோ போகிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத
காரியத்தை செய்யறோம், தேவனுக்கு எதையோ காரியங்களை செய்யறோம். ஆனா தேவனுக்கான காரியத்தை நம்ம ஒரு நாள் என்ன பண்றது கிடையாது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாடம் தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்த சொல்றதுக்கான காரணம், நான் மனிதர் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறேன். சொல்லுங்க, மனிதர் நடுவில் நம் நடுவில் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அறிக்கை செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அறிக்கை பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் எனக்குள்ளே என்னவா? அவர் யாருக்குள்ளே இருக்கிறார்? எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிறார். அந்த ஒரு சிந்தனையோடு கூட நம்ம இருந்து கடந்து செல்வோம். சிந்தனையோடு கடந்து செல்வோம். நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்குவார். நம்மை சொந்த ஜனமாய் மாற்றுவார். நமக்கான கட்டளைகளை கொடுப்பார். அவன் வாசம் பண்ண. அவன் ஆதி மனிதன் இழந்து போனான். பேர் பின்பதி சந்ததி பூரா அதை ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறத இழந்து போனார்கள் ஜனங்கள். எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்துன்னு சொன்னார் தெரியுமா? எதற்காக தெரியுமா? அவர் மனிதனோடு கூட இருந்தார். மனிதனோடு கூட இருந்தார். அப்பெல்லாம் அவன் உணரல. ஏனோடு கூட இருந்தார். அதுக்கு பிறகு அந்த ஜனங்கள் உணரல. நோவோடு கூட இருந்தார். அந்த ஜனங்கள் அது உணரல. அதற்கு பிறகு நீண்ட காலம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடைவெளி வந்தது. தேவன் இடைப்பட முடியல. தேவன் இடைப்பட முடியல. அதன் பிறகு ஜனங்கள் பாவத்துக்குள்ள அடிமைத்தனத்துக்குள்ள போன பிறகு மோசேங்கிற ஒரு நபரை எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து வந்தார். அல்லேலூயா. முதல்ல நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். யாருக்கு தெரியுமா ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? யாக்கோபுக்கு கொடுக்கிறார். யாக்கோபுக்கு சொல்றார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. யாக்கோபு அதற்கான தகுதியானவனே இல்ல. ஏமாத்துக்கார ஓனா திருடிக்கிட்டு அந்த தகுதியானது கிடையாது. தகுதி இல்லாத யாக்கோபை பார்த்து நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்வாரானா, நீங்கள் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள். ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றார், ஆண்டவரே நீங்க என்னை விட்டு விலக மாட்டீங்க, என்னை கைவிட மாட்டீங்க. ஏன்னா நான் உங்களோடு கூட சஞ்சரிக்கிறோம் மாத்திரமல்ல, நீங்க எனக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறீங்க, நீங்க என் நடுவில் இருக்க விரும்புகிறீங்க. உலாவுகிற தேவன். ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ தேவன் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீங்க எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க. கடந்த வாரம் ஒரு பிரேயருக்கு போனேன், ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அங்க சில சத்தியங்களை பேசினேன். அங்க சத்தியங்களை பேசிட்டு பிரதர் கூட இருந்தாரு. பேசிட்டு வந்துட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒருவர் போன் அடிச்சார். போன் அடிச்ச உடனே என்ன பண்ணார் அப்படின்னு, எனக்கு ஒரு வேலை வந்துச்சு. எனக்கு ஒரு வேலை வந்துடுச்சு. வேலைன்னா கவர்மெண்ட் வேலை கிடையாது. அவர் ரொம்ப நாளா தடையாவே இருந்துச்சு. அவர் கவர்மெண்ட் வேலை பார்க்குறேன், வேலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி, எங்க இருக்கீங்க அப்படின்னாரு. அவருக்கு இந்த வாஞ்சையை பாருங்க, அவருக்கு விருப்பத்தை பாருங்க. அவர் வேலை வந்த உடனே நேரில் பார்க்க கூட விரும்பல. உடனே எனக்கு ஒரு 200 ரூபாய் அனுப்பி விடுறாரு. 200 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்றாரு, அனுப்பி விடுறாரு. நான் இதை சாட்சியா சொல்றேன். ஏன் தெரியுமா? இதுவரை எத்தனையோ 5 வருஷமா நான் காவலூருக்கு போறேன். இப்போ இடையில 2 வருஷமா நான் போறதில்லை. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ண முடியல, போகவில்லை. எல்லாருமே ஏன் வரமாட்டேன்னு கேட்கறாங்க, போக முடியல. ஆனா எத்தனையோ தடவை நான் போயிருக்க வந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட அந்த உணர்வு யாருக்குள்ளே என்ன பண்ணல, வரல. காரணம் என்ன தெரியுமா? அந்த தேவன் ஒரு மனிதனுக்குள்ள உலாவும் பொழுது அவர்கள் இருதயத்தை கர்த்தர் பேசுவார். ஆமென் சொல்லுவாங்க. தேவன் ஒரு மனிதனுக்குள்ள உலாவும் பொழுது அவர்கள் மூலமாக வெளிப்படுகிற வார்த்தை அந்த ஜனங்களுக்குள்ள கிரியை செய்யும். அதுதான் உண்மையான ஊழியம், அதே உண்மையான சத்தியம். அப்போ தேவன் நமக்குள்ள இருப்பாரானால் நிச்சயம் அங்க கிரியைகள் வெளிப்படும், அங்க ஜனங்களுக்குள்ள வெளிப்படும். ஆமென். அப்போ ஒரு சிலர் சொன்னாங்க, தனிப்பட்ட முறையில் எனக்கு போன் பண்ணாங்க. சிலர் சொன்னாங்க, அவங்களால சொல்ல முடியாது, நீங்க பரமக்குடியில பிரேயர் உபவாசம் தான் வைங்க, நாங்க கண்டிப்பா வர்றோம், கண்டிப்பா வரோம்னு சொல்றாங்க. ஆமென் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க இப்படிப்பட்ட சத்தியங்கள்ல வளர விரும்புகிறார்கள், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர விரும்புகிறார்கள். அப்படி வளரும் போதுதான் நமக்கானதை கர்த்தர் கட்டளைகளை கொடுத்து நம்மை அவர் ஆசீர்வதிக்க விரும்புவார். நான் சொல்லட்டுமா, நம்முடைய ஊழியமானது இந்த தாக்குவோடு கூட என்ன பண்ணிடக்கூடாது, விடக்கூடாது. இந்த ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு கூட விடக்கூடாது. நம்முடைய ஊழியமானது அடுத்த கட்டம் போகணும். பரமக்குடி, முதுகுளத்தூர், இப்படி சுற்றுப்பட்ட இருக்கிற கிராமங்கள், இது ஒரு TLC. பட் அதை எடுத்து வச்சிருங்க. ஆனா இந்த எத்தனை காலம் நம்ம இத்தனை பேர் இருக்க முடியும்?
எத்தனை பேர் இந்த குறிப்பிட்ட நபர் எத்தனை காலம் இருக்க முடியும் சொல்லுங்க, எத்தனை காலம் இருக்க முடியும்? இப்போ நான் எனக்கு வயசு இப்போ 60ன்னு வச்சுங்க, நான் பிரசங்கம் பண்றேன், என்னைய எடுத்துக்கிறேன், என்னோட வயசு 60, நான் பிரசங்கம் பண்றேன். இன்னொரு 10 வருஷம் உயிரோட இருப்போனா? 2 வருஷம், அடுத்த வருஷம் 61, 62, இல்ல 3 மாசத்துல நைட்டு. அப்ப நான் செத்து போயிட்டேன்னு வச்சுங்க, அது ஆக மாட்டேன். ஆண்டவர் சித்தம் வச்சிருக்கிறாரு நிறைய ஊழியர்களை செய்ய. 60 வயசு சொல்றேன் நான், இப்போ வயசு இப்போ உள்ள வயசு 60 வயசு கூட. ஒருவேளை நான் செத்து போயிட்டேன், ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ள போயிட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்தது யார்? இப்ப நீங்க உங்களுடைய வயசு எடுத்துங்க, நீங்க உங்களுக்கான காலம் முடிந்து போகுது. அடுத்த ஜெனரேஷன் சபையில யார்? இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சபையில யார் இருக்க போறா? யோசிங்க. நம்முடைய பிள்ளைகள் எங்க? நம்முடைய பிள்ளைகள் எங்க? சபைக்கு வர பிள்ளைகள் எங்க? சின்ன பிள்ளைகள் எங்க? கூட்டிட்டு வரணும். அப்ப அடுத்த ஜெனரேஷன் உண்டான பிள்ளைகளை நாம இழந்துடக்கூடாது. இது சபை ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் என்ன, எந்த வருஷம்? 19 ஏதோ ஒரு குரூப் அன்னைக்கு போட்டார். 130 வருஷம் ஆகுது இந்த ஊழிய ஆரம்பிச்சு. 130 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் எடுத்துட்டா கூட இன்னைக்கு சபையில எத்தனை பேர் இருக்கணும்? சும்மா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 130 வருஷத்துல இந்த சபை எத்தனை பேர் இருக்கணும்? 130 பேர் இருக்கணும். நீங்க எத்தனை பேர் இருக்கணும்? எதிர்காலத்தை திட்டமிடுங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வருஷம் நம்ம சும்மா இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஊழிய எல்லைகள் விரிவடைய செய்ய வேண்டும். ஆமென். நீங்க நினைக்கிறீங்களா, நீங்க எனக்கு வர்ற காணிக்கை, எனக்கு வர்ற தசமபாகம், எனக்கு வர்ற இந்த ஊழியத்துல ஒவ்வொரு காணிக்கைய நான் எனக்காக செலவு பண்ணலாம். அப்படியே பரமக்குடியில் அங்க வர்ற அங்க ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அந்த 10 பேர் இந்த காலாண்டர் போறதுல அந்த ஊழியர் இப்ப நான் கொடுக்குற காணிக்கை எனக்கு பெட்ரோலே செலவாயிடும். இது எல்லாமே எதுக்கு தெரியுமா? இங்க இருந்து அங்க போகணும், அங்க நடத்தணும். இந்த ஊழியம் இதோடு நின்று போயிடக்கூடாது. பரமக்குடியில ஒரு ஊழியம் கட்டப்படணும். ஆண்டவர் நமக்கு சபைக்கு எத்தனை ஊழியம் வரணும்? 2 ஊழியம் வரணும். இதோட விட்டுடக்கூடாது. முதுகுளத்தூர்லயும் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கணும். எத்தனை ஊழியம் வரணும்? 3 ஊழியம். அப்ப நம்முடைய ஊழியமானது விஸ்தாரமாவது. ஆண்டவர் ஜனங்களுக்குள்ளே சபைகளுக்குள்ளே யாரை எழுப்புவார்? ஊழியர்கள் எழுப்புவார். இந்த ஊழியம் இதோடு நின்று போயிடக்கூடாது. அடுத்த ஊழியம் ஸ்டார்ட் ஆகி அப்படியே பறந்து விரிந்து காணப்படணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷத்துல 2 ஊழியம் உருவாக்கணும். நம்ம எல்லாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். எத்தனை ஊழியம்? 2 ஊழிய தீர்மானம் எடுக்கணும். எனக்கு வர்ற காணிக்க வருமானத்துல ஊழியத்துக்கு பரமக்குடியில ஒரு ஊழியம். ஏன்னா நான் இங்க நான் உழைக்கிறேன் அதிகமா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அங்க நான் முத வந்தேன். ஆனா அங்க இடம் பண்ணணும். நம்ம ஊழியத்தை உழைக்கணும். அங்க ஆத்துமாக்களை சேர்க்கணும். இங்க இருந்து அங்க வர முடியாது. அங்க இருந்து இங்க வர முடியாது. எத்தனை கூட்டத்துக்கு நான் கூட்டு பார்த்தேன், வர முடியலன்ட்டாங்க. வந்துட்டு திரும்பி போகிறதுக்கு அவங்களால சரியான பிரயாண வசதி இல்லை. ஆனா என்ன அதிகமா நேசிக்கிறாங்க, என் மேல அன்பு செலுத்துறாங்க. பரமக்குடியில முதுகுளத்தூர் கூட்டம் வச்சா, காளையார்கோவில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க என்கிட்ட சொல்றாங்க, நீங்க கூட்டம் வச்சா சொல்லுங்க, நாங்க வர்றோம்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? நம்மளை அதிகமா நேசிக்கிறாங்க. நம்மளை நேசிக்கிறத காட்டியும் ஆண்டவர்கள் அதிகமா நேசிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த வருஷத்துல இலக்கு என்னன்னா, இந்த காக்கூர், இந்த தெற்கு காக்கூரோட நம்ம ஊரை என்ன பண்ணிடக்கூடாது, இன்று போயிடக்கூடாது. சாயங்காலத்துல முதுகுளத்தூர் ஆரம்பிக்கணும், அடுத்தது 11 மணிக்கு அங்க ஆரம்பிக்கணும், அடுத்தது 4 மணிக்கு இங்க ஆரம்பிக்கணும். இப்படி ஊழிய தொடர்ந்துச்சு சொன்னா நம்முடைய எல்லைகள் விஸ்தாரமாகக்கூடிய. இந்த வருஷத்துல 30 அல்ல, ஆண்டவர் 60, 70 ஆத்துமாக்கள் நமக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. நான் இல்லைன்னு சொல்லல, நீ அதுக்காக நான் ஆலயத்தை மாத்துன்னு சொல்ல வரல. ஆனா சத்தியங்களை, ஆவிக்குரிய சத்தியங்களை கொடுத்த ஜனங்கள் என்ன பண்ணுங்க, ஊழியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணு. அடுத்த ஊழியம் என்ன? அடுத்த ஒரு குடும்ப ஜபத்தை ஆரம்பி. அடுத்து அந்த வராங்களா, இப்ப சமத்துவத்துல அம்மா வராங்க, அங்க ஒரு குடும்ப ஜபத்தை ஆரம்பிக்கணும், அங்க ஒரு ஊழியத்தை ஆரம்பி. இப்படி ஆரம்பிச்சோம்னா அங்க 10 பேர் வருவாங்க, அங்க ஒரு ஊழியம் ஸ்டார்ட் ஆகும். ஆமென் சொல்லுங்க. ராமநாதபுரத்துல இருந்து அம்மா வராங்களா, ஒருவேளை அவங்க குடும்ப சூழ்நிலையா பக்கத்துல ஏதாவது ஒரு ஆண்டு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துறாங்கன்னு பார்ப்போம். காளையார் கோயில ஒரு அம்மா வர்றாங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், காளையார் கோயில சீக்கிரம் ஒரு ஜபத்தை ஆரம்பிங்க சொல்றேன். ஊழியம் செய்யலாம் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதுகுளத்தூர்ல வாய்ப்பு கிடைக்குதா? வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும். என்னோட என்ன அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவோம், ஊழியத்தை செய்வோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா அதற்கான நேரங்களும் காலங்கள் வர வரை நம்ம காத்திருக்கிறோம், வெயிட் பண்றோம். ஆமென் சொல்லுவாங்க. நம்ம ஊழியம் இதோடு நின்று போயிடக்கூடாது. ஆமென். கொடுக்கிற பணங்கள், கொடுக்கிற காணிக்கைகள், கொடுக்கிற தசமபாகங்கள், இது எல்லாம் ஒரு நாள் வீணா போயிடக்கூடாது. அது ஊழியத்துக்காக விதைக்கப்பட வேண்டும். ஊழியத்துக்காக என்ன பண்ணணும்? அது விதைக்கப்படணும். ஒரு நாள் அறுவடை நாம் நீங்களும் நானும் பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போய்
சொன்னபடி உங்களுக்கான வருமானத்துல கர்த்தர் சபையை நீங்க என்ன பண்ணணும்? தாங்கணும். அடுத்த ஊழிய வளரணும். நீங்க என்ன பண்ணணும்? நினைக்கணும். அவன் அடுத்த ஊழிய வளரணும். அடுத்தது இந்த ஊழிய இதோட நின்று போயிடக்கூடாது. இன்னும் ஆத்மாக்கள் வரணும். இழந்து போனவங்க, சபையை விட்டு போனவங்க எல்லாம் இந்த சபைக்கு வரணுங்கிற அந்த எண்ணத்தோடு கூட நீங்கள் நான் ஜெபிப்போமானால் நிச்சயம் இந்த காப்பூர் பகுதியில் காண்டவர் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கொடுப்பார். மிகப்பெரிய எழுப்புதலை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதுக்கு எல்லாம் என்ன தெரியுமா காரணம்? ஆண்டவர் நமக்குள்ள இருக்கணும். நம்ம சாட்சியா வாழணும். நம்மளிடத்துல வாழ்க்கையில சாட்சி இல்லைன்னா நம்ம ஒரு ஆத்மாவை என்ன பண்ண முடியாது? ஆதாயம் பண்ண முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க யாரும் என்ன பண்ணாதீங்க, தவறா பேசாதீங்க. ஆமென் சொல்ல வர்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு அபிஷேகம், நம்ம கர்த்தர் அழைச்சிருக்கிறார், நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். ஆமென் சொல்ல வர்றாங்க. ஹல்லேலூயா. இது சொல்றாங்க, ஊழியங்களை நாம் வளர்க்கணும். அது சொல்றாங்க, ஊழியங்களை வளர்க்கணும். இதோட போயிடக்கூடாது. நமக்கு இருக்கிற எல்லா வருமானங்கள் நம்மளாம் இதெல்லாம் நினைக்கிறீங்க, நீங்களாவது நல்ல வேலை பார்க்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, பிள்ளைங்களுக்கு ஒரு கூட எடுத்துக்கலாம். அப்படியே வரும், அப்படியே ஊழியத்துக்கு செலவு, அப்படியே வரும், ஊழியத்துக்கு சாப்பாடு மட்டும் எடுத்து வச்சுட்டு செலவு, ஊழியத்துக்கு செலவு, ஊழியத்துக்கு செலவு, ஊழியத்துக்கு செலவு, ஊழியத்துக்கு செலவு. ஏன் தெரியுமா? எப்படியாவது ஊழியம் வளரணும். சில நேரம் காய்க்கு இருக்காது, வந்துட்டு பெட்ரோல் எப்படி இதெல்லாம் வரும்? எங்கே யோசிச்சு பாருங்க. எல்லாம் நம்ம செலுத்ததான் ஊழியர்கள் என்ன பண்ணும்? ஜனங்கள் வருவாங்க. ஆமென் சொல்லுவாங்க. இதெல்லாம் சீக்கிரம். இதுதான் நம்ம லேவியராகம புஸ்தகத்துல இன்னும் தெளிவா நம்ம அதை குறித்து நம்ம பார்க்கணும். லேவியராகம புஸ்தகத்துல அந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் நிறைய விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை எதற்கு ஏற்படுத்துகிறார்னா, தேவன் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவதற்காக ஏற்படுத்துகிறார். கண்களை கூடி ஜெபிப்போம். அவருடைய சமூகத்தை ஒப்பு பண்ணுவோம். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே, நான் ஒரு நடுவில் வாசம் பண்ணுவேன் சொல்லி எனக்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்படுத்த சொன்ன ஆண்டவர், எங்கள் நடுவில் நீங்க இருக்கிறீங்கப்பா. எங்கள் நடுவில் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் நடுவில் எங்களுக்குள்ள நீங்க வாசம் பண்ணுறீங்க ஆண்டவரை. எல்லாம் வாயில திறந்து அறிக்கை செய்வோம், சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் நடுவில் நீங்க இருக்கிறீங்க. மோசையை பார்த்து ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து சத்தம் வந்து மோசையை அழைத்து நீ சொன்னீரே, அங்கிருந்து வருகிற சத்தத்தை கேட்டு நாங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களா, அப்படி சமூகத்தில் நாங்கள் ஒப்புருக்கிற பிள்ளைங்களா, கர்த்தருடைய தரத்தில் ஒப்புருக்கிறாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரேன், பலியாகி என்னை மீட்டீரேன், பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே கரங்களை உயர்த்தி, எஜமானனே, எஜமானனே, என் இயேசுராஜனே. ஆமென். இந்த சமூகத்தை முற்றிலும் தாழ்த்துகிறவங்க என்னை ஒப்புக்கொடுக்கணும். நீங்க எங்க நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறீர்கள், நீங்க எங்க நடுவில் உலாவ விரும்புகிறார்கள். மனுஷர்கள் மத்தியில் பிரியப்படுகிறார்கள், எங்களோடு அவ்வளவு உறவு வைக்க விரும்புகிறீர்கள். நாங்கள் தான் அநேக நேரங்களில் உங்களை விட்டு நாங்கள் வெளியிலேயே போகிறோம், வழியிலேயே போகிறோம், பின்மாறி போகிறோம். முற்றிலும் ஆழ்கிறோம், ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு ஆமென், ஆமென்.